இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தள்ளிவிட்டு ஓடக்கடவோம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு இந்த வசனத்திலே கூறப்படுகிறது. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் விடுதலையோடு ஓட முடியாமல் பாரங்கள், பாவங்கள் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிறது. அவைகளை நாம் தள்ளிவிடாமல் இருக்கும் போது அவைகள் நம்முடைய ஓட்டத்தை ஓடவிடாமல் நம்மை பின்னோக்கி இழுக்கும். ஆகவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு ஓடும் போதுதான் நாம் ஜெயமாக ஓட முடியும். 2003 ஆண்டு ஜனவரி 8 அன்று US ஏர்வேஸ் எக்ஸ்பிரஸ் நார்த் கேரோலினாவில் உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்பட்டது. புறப்பட்ட 37 வினாடிகளில் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள விமான பராமரிப்பு கூடத்தின் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. விமானத்திலிருந்த 21 பேரும் அந்த விமானத்திலேயே உயிரிழந்தார்கள். அதிகப்படியான எடையே இந்த விபத்திற்கு காரணம் என்று விசாரணையில் கண்டுபிடித்தார்கள். விமானம் புறப்படும் முன் விமானிகள் எடையை சரிபார்த்து சரியாக இருப்பதாகவே நினைத்தார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அந்த விமானம் பராமரிப்புக்கு செல்லும் போது அங்கிருந்த மெக்கானிக் கவனக்குறைவினால் எடையை கட்டுப்படுத்த உதவ வேண்டிய கேபிள்களை தவறாக பொருத்தியிருந்தார். நேரம் ஆனபடியினால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து வழக்கமாக பழுது பார்க்கும் பணிக்கு பின் மேற்கொள்ள வேண்டிய சோதனை ஓட்டத்தை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ளாமல் ஒருபோதும் விமானத்தை இயக்க மாட்டார்கள். ஆனால் அன்று அந்த சிறு கவனக்குறைவினால் கூடுதல் எடையை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. விமானமும் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. இதுபோல பாரத்தையும் பாவத்தையும் நாம் கவனக்குறைவாக விட்டுவிடாமல் அதை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். பாரத்தையும் பாவத்தையும் ஜெயிப்பதற்காக வேதத்தில் கூறப்பட்ட 2 வசனங்களையும் நாம் வாசிப்போம். முதலாவதாக மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை அழைக்கிற இயேசுவிடம் வருவோம். இரண்டாவதாக 119 சங்கீதம் 11 வசனத்தின்படி, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். வேத வசனங்களால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத்தை ஜெயிக்க இயேசுவினிடத்திற்கு வருவோம். நம்முடைய பாவத்தை ஜெயிக்க வேத வசனங்களால் இருதயத்தை நிரப்புவோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் நிரப்பும் போது அதை கவனக்குறைவாக அப்படியே விட்டுவிடாமல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களை அன்போடு அழைக்கிற இயேசுவின் சமூகத்திற்கு வர, ஜெபத்திலே இயேசுவோடு ஐக்கியப்பட எங்களுக்கு பலன் தர ஜெபிக்கிறோம் அப்பா. பாவங்கள் எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற போதும் கூட அதை நாங்கள் கவனக்குறைவினால் விட்டுவிடாமல் வேத வசனங்களால் எங்களுடைய இருதயத்தை நிரப்ப, இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க, எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கான பலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.